டெல்டா மாவட்டங்களில் பெய்த பருவம் தவறிய மழை விவசாயிகளை பரிதவிப்பில் மூழ்கடித்துள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் சம்பா பயிர்கள் மழையில் சாய்ந்துள்ளதால் விவசாயிகள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். வயல் ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சு, ஃபுல்லாக படுத்துட்டு தண்ணி நிற்குது, ஃபுல்லாக அழிகிற கண்டிஷனில் இருக்குங்க. இம்மாவட்டத்தில் மட்டும் இந்த ஆண்டு 3,75,000 ஏக்கருக்கு மேல் சம்பா சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. பல பகுதிகளில் அறுவடை நடைபெற்று வரும் நிலையில் நன்னிலம், குடவாசல், கொரடாச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் பயிர்கள் சாய்ந்து பெரும் நஷ்டத்தை விவசாயிகள் சந்தித்துள்ளனர். பல இடங்களில் வயல்களில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் பயிர்கள் அழுகத் தொடங்கியுள்ளன. எஞ்சியுள்ள பயிர்களையாவது அறுவடை செய்ய அரசு மானியம் வழங்க வேண்டும் எனவும் காப்பீட்டுத் தொகையை பெற்றுத்தர உதவ வேண்டும் எனவும் விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுக்கின்றனர். ஒரு வருஷத்துக்கு ஒரே பருவமாக நாங்கள் வெள்ளாமட்டு இருக்கோம். எல்லாம் நட்டத்தில் இருக்குது. இப்போ ஏதாவது உதவி செஞ்சாங்கன்னா தேவலாம். இந்த பயிர் காப்பீட்டு திட்ட அதிகாரிகளாம் வந்து பார்த்து எங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சால் நல்லது. இது பேட்டியோடு இல்லாமல் அதிகாரிகள் கொஞ்சம் பார்த்து எங்கள் மேலே கருணை காட்டினா நல்லது. இதேபோல் பருவம் தவறிய மழையால் தஞ்சை மாவட்டத்திலும் நூற்றுக்கணக்கான ஏக்கர் பயிர்கள் சாய்ந்துள்ளன. பூதலூர், வண்ணாரப்பேட்டை, ஆலக்குடி, கல்வராயன்பேட்டை என பல கிராமங்களிலும் பாதிப்பு அதிகரித்துள்ளது. ஏக்கருக்கு 40,000 ரூபாய் செலவு செய்த நிலையில் 25 மூட்டை கூட நெல் கிடைக்காது என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இப்போ நைட்டு மழை பெஞ்சதில் எல்லாம் சாஞ்சிருச்சு. சாஞ்சதில் ஏக்கருக்கு 20 மூட்டையிலேருந்து 25 மூட்டை வரது பெரிய கடினம். இந்த மழை இதோட விட்டுருச்சுன்னா பரவாயில்ல. இதுன்னு அதிகமாக பெஞ்சிச்சுன்னா இன்னும் சேதனம் அதிகமாக ஆகணும்.